உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். இது ஆண்டாள் மாதம், திருப்பாவை மாதம், மார்கழி மாதம், மார்கழி திருப்பாவை என்று சன் தொலைக்காட்சியோடு கொண்டாட்டத்தில் இணைந்திருக்கிறோம். இன்றைக்கு பாசுரம் 25. இதை எப்படி சொல்லலாம்? சாங் ஆஃப் செல்ஃப் ரியலைசேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த 1ஆம் பாசுரத்திலிருந்து ஆரம்பித்து 25ஆம் பாசுரம் வரைக்கும் ஆண்டாள் வந்து நிற்கிறாள். தனக்கு என்ன வேண்டும் என்பதை தெளிவாக சொல்லுகின்ற, தான் என்னவாகி நிற்கிறாள் என்பதை தெளிவாக சொல்லுகின்ற, தன்னுடைய தேடல் என்ன, தன்னுடைய பயணம் எந்த திசை நோக்கி என்பதை தெளிவாக சொல்லுகின்ற ஒரு பாசுரம்தான் பாசுரம் 25, சாங் ஆஃப் செல்ஃப் ரியலைசேஷன். அதில் மிக முக்கியமாக ஒரு வரி, முதல் ஆரம்ப வரியே இது நாள் வரைக்கும் தமிழ் கூறும் நல்லுலகம் திரும்ப திரும்ப சொல்லி சொல்லி கொண்டாடிய ஒரு வரி. அதோடு ஆரம்பிக்கிறாள் ஆண்டாள். பாசுரத்தை பார்க்கலாமா? ஒருத்தி மகனாய் பிறந்து ஓர் இரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தரிக்கிலான் ஆகித்தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலே உன்னை அருந்தித்து வந்தோம் பறை தருகியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓர் இரவில் ஒருத்தி மகனாய் வளர்ந்து அப்படின்னு சொல்கின்ற அந்த கவித்துவமான வரிகளை தமிழ் கூறும் நல்லுலகம் எப்போதும் கொண்டாடி கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட மிகச்சிறப்பான தமிழுக்கு ஆண்டாள் சொந்தக்காரி. அதனால்தான் அவள் தமிழை ஆண்டாள் அப்படின்னு எப்போதுமே கொண்டாடி கொண்டிருக்கிறோம். சரி, இந்த ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர அப்படிங்கிற அந்த வாசகம், அந்த வரிகள் புராணத்தை மட்டுமே சொல்லுவதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை இந்த 2025 நாம் கேட்டாக வேண்டும். ஏன்னா நமக்கே தெரியும், அந்த வசுதேவர் தேவகி பெற்றெடுத்த கண்ணனை மிக பிரம்மாண்டமாக யமுனை நதிக்கரையில் தூக்கி சென்று வசுதேவர் யசோதையின் இல்லத்தில் வைத்து வளர வைக்கிறார் அப்படிங்கிறதான் புராணம். அது மட்டுமே இந்த வரிகளில் இருக்கா? இல்லை என்பதைத்தான் நாம் உணர வேண்டும். புராணத்தை திரும்ப 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 பேசி பேசி வெறுமே இந்த வரிகள் என்பது கண்ணன் என்பது வசுதேவர் என்பது தேவகி என்பது யசோதை என்பது நந்தகோபாலன் என்பது காலம் கடந்து வருகின்ற ஒரு கருத்தாக்கம். ஆனால் புதிய கருத்தியலை நாம் அதில் செலுத்தி பார்த்தால் அது மிகச்சரியாக பொருந்தி வருகிறது அப்படிங்கிறதான் உணரணும். அந்த வரியை பாருங்க. ஒருத்தி மகனாய் பிறந்து ஓர் இரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தரிக்கிலான் ஆகித்தான். ஒருத்தி மகனாய் பிறந்து அப்படின்னு ஆரம்பிக்கிறாள்ல, அது யாரா இருக்கும்? கண்ணன் மட்டும்தானா? இல்லை, நீங்களும் நாம் அத்தனை பேரும் தான். இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்ற அத்தனை பேரும், சாதனை செய்ய துடித்து கொண்டிருக்கின்ற அத்தனை பேரும் ஒருத்தி மகனாய் பிறந்தவர்கள்தான். ஓரிரவில் ஒருத்தி மகனாய் வளர்ந்து அப்படின்னு சொல்கிறாள்ல, அது எதுக்காக அப்படின்னா, திடீர்னு ஒரு நொடி, ஒற்றை நொடி, சொடக்கு போடுற ஒரு நொடி, கண் சிமிட்டுகின்ற ஒரு நொடி, அந்த நொடியில் தானே நம்ம நினச்சிருப்போம் ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் வந்திருப்போம்ல. என்ன செல்ஃப் ரியலைசேஷன்? வெறுமே இப்படியாக அந்த 100ல் ஒருவராக, 1000ல் ஒருவராக, லட்சத்தில் ஒருவராக, கோடியில் ஒருவராக எந்த விதமான அடையாளமும் அற்று வாழ்ந்துவிட்டு போவதற்குத்தானா என்னுடைய பிறப்பு? இல்லையே. அந்த மாதிரியான ஒரு பின்புலத்தில் இருக்கக்கூடியவர்கள் வெல்லுகிறார்கள். இந்த மாதிரி எளிமையான பின்புலத்தில் இருக்கவர்கள் வெல்லுகிறார்கள். இவர்கள் சாதனை செய்கிறார்கள், அவர்கள் சாதனை செய்கிறார்கள். அப்போ நான் ஏன் சாதனை செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் ஒரு நொடியில் வந்திருக்கும்ல, அந்த நொடியைத்தான் ஆண்டாள் சொல்கிறார். அப்போது ஒருத்தி மகனாய் பிறந்தோம் நாம். ஆனால் அந்த ஓரிரவில், ஒரு நொடியில், ஒரு பொழுதில், ஒரு கண்சிமிட்டும் அந்த நொடி பொழுதில், அந்த அணுத்துகளில் நாம் வேறு ஒருத்தியின் மகனாக வளர ஆரம்பிக்கிறோம் என்றால், அதற்கு பின்பு நம்மை அந்த இலக்கு தான், நம்முடைய சிந்தனை தான், நம்முடைய திசை தான், நம்முடைய அந்த நோக்கம்தான் நம்மை இட்டு செல்கிறது. அதற்கு பின்பு நாம் அந்த நோக்கத்தின் கையில் சென்று சேர்ந்து விடுகிறோம். அந்த இலக்கை துரத்தி கொண்டே செல்கிறோம். அந்த இலக்கு காட்டுகின்ற பாதையில் நடக்க ஆரம்பிக்கிறோம், ஓட ஆரம்பிக்கிறோம். அந்த இலக்கைத்தான் நாம் பெற்றெடுத்த குழந்தையாக வைத்து கொண்டாட ஆரம்பிக்கிறோம். அது தாயாகவும் இருக்கிறது, நமக்கு குழந்தையாகவும் இருக்கிறது என்கின்ற ஒரு புதிய சித்தாந்தத்தை ஆண்டாள் இந்த வரியில் சொல்லுகிறாள்.
ஏனென்றால் ஜெயித்தவர்கள்ட்ட கேட்டு பாருங்க, எனக்கு ராத்திரி பகலாக இதே நினப்பு தாங்க, வேற எந்த சிந்தனையும் கிடையாது, வேற எந்த டைவர்ஷனும் கிடையாது, வேற எந்த டிஸ்ட்ராக்ஷனும் கிடையாது, திரும்ப திரும்ப 24 மணி நேரம் நான் இதையே தான் யோசித்தேன் என்று சொல்லுவார்கள். அதுதான் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் வேறு ஒருத்தியின் மகனாய் வளர்கின்ற அந்த நிலை. அடுத்த ஒரு வாக்கியத்தை முக்கியமா சொல்றா பாருங்க, ஒளித்து வளர தரிக்கிலான் ஆகித்தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து. எதுக்கு ஒளித்து வளர அப்படின்னா, கம்சன்டேர்ந்து நம்முடைய கண்ணனை காப்பாற்றியாக வேண்டும் என்கின்ற அந்த அபாயம் இருந்ததால் ஒளித்து வளர்வதற்காக யசோதையிடம் கொண்டு போய் சேர்க்கப்படுகிறான் கண்ணன். தரிக்கிலான் ஆகித்தான் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றாங்க ஆண்டாள். என்னன்னா, அந்த குழந்தை கண்ணன் வளர்கின்ற வரைக்கும் கூட பொறுமை காட்டாத தரிக்கிலான் ஆகித்தான் இருக்கக்கூடிய கம்சன் அப்படிங்கிறாங்க. இதில் இன்னொன்னையும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, அந்த கம்சன் வேற யாரும் இல்லை, நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள். நாம் மக்கள்கிட்டேருந்து டக்குன்னு அலூஃபாகி நாம் நம்முடைய இலக்கு, நம்முடைய நோக்கம், நம்முடைய சிந்தனை, நம்முடைய ஒரே வாழ்வியல் வெற்றி அப்படின்னு திசையில் நடக்க ஆரம்பிச்சிட்டா சுற்றி இருக்கவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, நீ எல்லாம் அந்த தேர்வுக்கு படிக்கிறியா, உன்னால் ஜெயிக்க முடியுமா, போதும் வேலையை பாரு, போய் இந்த வேலையில் சேரு, இது போதும் உன் அழகுக்கு, இது போதும் உன் லட்சணத்துக்கு, இது போதும் உங்கள் அம்மா அப்பா இருக்கிற அழகுக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க. உனக்கே இந்த வேண்டாத வேலையெல்லாம், பேசாமல் இருந்தியா, சாப்பிட்டியா, தூங்கினியான்னு இருக்க மாட்டியா, என்ன நீ போய் ஜெயிச்சிட முடியுமா, அங்கே பார் அவ்வளோ பேர் ஜெயிக்காமல் தோற்று நிற்கிறாங்க அப்படின்னு வார்த்தைகளால் நம்மை பந்தாடுவார்கள் இல்லையா, அவர்கள்தான் கம்சன், அவர்கள்தான் தரிக்கிலான் ஆகித்தானாக இருக்கிறார்கள். அப்படின்னா நாம் ஒரு சின்ன வெற்றி அடைஞ்சா கூட, அல்லது கொஞ்சம் வளர்ற வரைக்கும் கூட காத்திருக்காம பொறுமை இல்லாமல் நம்மை முளையிலேயே நம்முடைய லட்சியத்தை கிள்ளி போடுவதைத்தான் ஆண்டாள் இப்படி மறைமுகமாக சொல்கிறார். அவர்கள் நம்மை சுற்றி இருக்கக்கூடியவர்கள், அவர்களுடைய வாய்கள், அந்த வாய்கள் சொல்லுகின்ற சொற்கள், அந்த சொற்களில் இருக்கக்கூடிய விமர்சனங்கள், கேலிகள், கிண்டல்கள், இதையெல்லாம் தான் நாம் இந்த பாசுரத்தில் பொருத்தி பார்க்க வேண்டும். அது இல்லாமல் புராணத்தை மட்டுமே பொருத்தி பார்த்தால் இந்த ஆண்டாளின் திருப்பாவை என்பது ஒரு இடத்தில் நிச்சயமாக கோயிலில் மட்டும் பாடப்படுகின்ற ஒரு பாசுரமாக இருக்க முடியுமே தவிர வாழ்வியலுக்கு பொருத்தமாக இருக்கக்கூடிய பாசுரமாக இருக்கின்ற நிலைமை இல்லாமல் போய்விடும். அதனால் மாற்றி யோசித்து புதிய சிந்தனைகளை திருப்பாவையில் அளிக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது. சரி, கம்சன்டேருந்து ஒளித்து வளர ஆரம்பிச்சாச்சு. அடுத்தது என்ன நடக்குது பாருங்க. கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலே. அதாவது நெருப்பென்ன நின்ற நெடுமாலேனா, அந்த அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க வயிற்றுல எல்லாம் நெருப்பாகி நிற்பது நாம் தான் நெடுமாலாக நிற்கிறோம். ஏன்னா அவங்க வயிற்றுல புளியை கரைச்சி விட்டுட்டோம். அவங்க நம்மளை அச்சுறுத்தினாங்க உனக்கு தோல்வி வரும்னு, அவங்க நம்மளை அச்சுறுத்தினாங்க உன்னால் ஜெயிக்க முடியாதுன்னு, உனக்கெல்லாம் சோம்பேறித்தனம் இருக்குது, நீ எல்லாம் ஜெயிக்க மாட்டேன்னு சொன்னாங்கல்ல, அந்த சோம்பல், அந்த முயற்சியின்மை, அந்த அச்சுறுத்தல், அந்த கேலி கிண்டல், தோல்வி மனப்பான்மையில் அதிர்ந்து போவது, இது எல்லாவற்றையும் புறம் தள்ளிவிட்டு அவர்கள் வயிற்றில் நெருப்பை கக்குவது போல், அவர்கள் வயிற்றில் புளியை கரைப்பது போல் நாம் ஜெயித்து நிற்கிறோம், நெருப்பென்ன நின்ற நெடுமாலாக நிற்கிறோம் என்றால் வெற்றியை அடைந்து விடுபவர்கள் எல்லோரும் மற்றவர்களின் வாயை அடைத்து விடுவார்கள் என்கின்ற அந்த தத்துவத்தை தான் ஆண்டாள் இதில் சொல்கிறார். அப்படியாக வெற்றி பெற்று நிற்கின்ற நெடுமால் என்ன செய்ய வேண்டுமா ஆண்டாளுக்கு, அதை வேண்டுகோளா வைக்கிறா பாருங்க. உன்னை அருந்தித்து வந்தோம் பறை தருகியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். எங்களுக்கு இதெல்லாம் வேணும் என நாங்க உன்னை அருந்தித்து வந்தோம், உன்னையே நினைத்திருக்கிறோம். கண்ணன் என்பதுதான் வெற்றி, நப்பின்னை என்பது நம்முடைய உழைப்பு. இப்போ முழுக்க உழைப்பை கொடுத்த பின்பு அந்த கண்ணன் என்கின்ற வெற்றியிடம் மட்டும் நேரடியாக பேசுகிறாள். நான் என்னுடைய 200% உழைப்பை கொடுத்திருக்கிறேன், இனிமேல் நீ என்னை ஏமாற்ற முடியாது, உன்னை நான் தாவி பிடித்து விடுவேன், அப்போது என்னிடம் திருத்தக்க செல்வம் வந்து சேரும், சேவகம் வந்து சேரும், நான் வேண்டிய எல்லாமே வந்து சேரும் என்கின்ற நிலையை நான் உருவாக்கி இருக்கிறேன் என்று சொல்லுகின்ற பாசுரம்தான் இந்த பாசுரம். எவ்வளவு அழகாக தானே உருவாக்கி இருக்கிறாள் பாருங்க. அவ யாரிடமும் போய் உதவி கேட்கவில்லை, யாரிடமும் போய் எனக்கு இதை செய்யுங்கள் என்று சொல்லவில்லை. செல்கின்ற இடமெல்லாம் எல்லாரையும் கம்யூனிகேஷன் ஸ்கில் என்பது இதுதான்.
எல்லாரையும் நேரடியாக கண்ணுக்கு கண் பார்த்து பேசுகிறாள். நாங்கள் இந்த நோக்கத்திற்காக வந்திருக்கிறோம், எங்களுக்கு கதவை திற என்று சொல்கிறாள். நாங்கள் இந்த இலக்கை நோக்கி பயணிக்கிறோம், எங்களுக்கு உதவ வேண்டியது அது அல்லது அருள் செய்ய வேண்டியது உன்னுடைய கடமை என்று கண்ணனுக்கே ஆணையிடுகின்ற அந்த வல்லமை ஆண்டாளுக்கு இருக்கிறதென்றால் நெருப்பென்ன நின்ற நெடுமாலை கொண்டாடுகிறாள். நாமும் நெருப்பென்ன நின்ற நெடுமாலை கொண்டாடுவோம். இது ஆண்டாள் மாதம், திருப்பாவை மாதம், மார்கழி மாதம். மீண்டும் அடுத்த பாசுரத்தோடு நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.